அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நியாயமான ஆசையாக இருந்தால் நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். கருத்து கொண்டு பயன்பெறுங்க. அதுக்கு முன்னாடி இன்று சனிக்கிழமையில் ஒரு ஜாதகருக்கு மாந்தி தோசை இருந்துச்சுன்னா மாந்தி தோசத்தை சனிக்கிழமையில் கழிப்பது மிகவும் சிறப்பு. இப்போ சென்னையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா திருவேலங்காடு, அதாவது திருவூர்லேருந்து 5வது ஷாப்பிங்கு, அரக்கோணத்துலேருந்து 3வது ஷாப்பிங்கு. அந்த திருவலங்காடு சிவன் கோயிலுக்கு சென்று மாந்தி தோசத்தை சனிக்கிழமையில் கழிச்சுக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பூஜைகள் செய்கிறாங்க. காலை 6, அப்புறம் காலை 8, காலை 10, காலை 12. இந்த 12 மணிக்குள்ள 4 பூஜைகள் நிறைவேற்றப்படுகிறது. அதுக்கப்புறம் மாலை 3 மணிக்கு ஒரு பூஜை இருக்குது. இந்த 5 பூஜை தான் சனிக்கிழமையில் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஒரு ஜாதகருக்கும் கண்டிப்பாக மாந்தி தோஷம் இருக்கும். ஏன்னா மாந்தி ஏதாச்சும் ஒரு கட்டத்தில் உட்காந்துருக்கோம். எந்த கட்டத்தில் உட்காந்துருக்கிறதோ அந்த கட்டத்தை மாந்தி பாழாக்கிறோம். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. இப்போ ராசி பலன் பார்க்குறோம். மீன ராசியை பொறுத்த மட்டும் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கும். விழிப்புணர்வு இருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்க. கும்ப ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள், பக்திமயமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். மகர ராசியை பொறுத்த மட்டும் பயம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பயம் தெரியலன்னா நீங்கள் உங்கள் இறைவனை நாடுங்க. அதே போல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. தனுசு ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அற்புதமான நாள். செய்யும் செயலில் வெற்றியும் உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாள். மிகவும் அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் கோபம் அதிகமாக வரும். கோபத்தை அடக்கி அமைதி காத்து இந்த நாளை செலவு செய்யுங்க. அப்போ தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக செய்யும். கன்னி ராசிக்கு சுமாரான நாள். உடல்வாதிகள் ஏற்படக்கூடிய நாள். பணவரிய பொருள் இல்லை, ஆனால் உணவு கட்டுப்பாடு தேவை. சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள். எந்த செயல் செய்தாலும் அதில் உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் செய்து வெற்றி பெறுவீங்க. சிறப்பான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் மறதி அதிகமாக இருக்கும். சிந்தித்து செயல்படுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள். மேல் அதிகாரிகிட்ட இருந்தும் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி குடிக்கொண்டிருக்கும். மேச ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் இன்று சுமாரான நாள். எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கும். நண்பர்களும் பகையாவார்கள். எந்த செயல் செய்தாலும் அதில் ஒரு பயம் இருக்கும். அதனால் சிந்தித்து செயல்படுங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்கும் கடகராசிக்கும் சந்திராசி இருப்பதால் மிக கவனமாக இருங்க. விழிப்புணோடு இருங்க. எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு.